எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது நம்மளுடைய எல்லோரும் வந்து சஃபர் ஆகிறோம். மன உளைச்சல் இருக்குது, மன துன்பம் இருக்குது, மன அழுத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இந்த வார்த்தை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், மன அழுத்தம் இருக்குது, ஐயோ மனசு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, மூட் ஆஃபாக இருக்குது, ப்ளஸ் வந்து எதை பார்த்தாலும் எரிச்சலாக இருக்குது, இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்ற வேர்டு வந்து இன்றைக்கி காமன் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாத்துக்கும் வந்து காரணம் கண்டுபிடிக்கிறத ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு சொல்யூஷன் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்க்கும்போது, இதுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டான ஒரு சொல்யூஷன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தயவுசெஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ. இம்மீடியட்டான இன்ஸ்டண்ட்டான அஃபோர்டபுளான, அதாவது ரொம்ப ஈஸியாக ஆக்சசிபிளான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு நான் தரேன் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. முதல் பாயிண்ட் வந்து அந்த ரியாலிட்டியை வந்து எதிர்கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இது யங்ஸ்டருக்கு யூஸ் ஆகும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ் ஆகும், ப்ளஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. நான் பர்சனலாக அனுபவப்பட்டு நான் வந்து சைக்காட்ரிஸ்ட்டாக வந்து நான் நிறைய பேர் மோட்டிவேட் பண்ண பாயிண்ட்ஸு ப்ளஸ் ரிசல்ட் எடுத்த பாயிண்ட் தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, டோன்ட் கெட் ஃபியர் வித் யுவர் இன்னர் தாட்ஸ். தாட்ஸ் ஆர் நாட் ரியல். சரிங்களா? உங்களுடைய எண்ணங்கள் உண்மையானவை இல்லை. அப்போது அதுக்கான பயதும் உண்மை இல்லை. அது ஒரு சூழ்நிலை கைதியாக ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உருவாக்கப்பட்டது, தற்காலிகமாக உருவாக்கப்பட்டது ஒழிஞ்சு அது உண்மை கிடையாது. அப்போ நீங்கள் இம்மீடியட்டாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, லெட் இட் பி காம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே காமாக உட்காந்துருங்க. ஓகே, எதையுமே பார்க்க வேண்டாம், எதையுமே சிந்திக்க வேண்டாம், எதையுமே பார்க்க வேண்டாம். சரிங்களா? இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் டில் யூ கெட் காம் டவுன். அந்த ஒரு டெம்பர்லேருந்து குறையிற வரைக்கும் நீங்கள் இருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா, மெயினாக வந்து என்டர்டெயின்மெண்ட், அதாவது வெளியில் போகலாம், பைக் எடுக்கலாம், இல்லை சினிமாவுக்கு போயிடலாம், இல்லை டைவர்ட் பண்ணலான்னு மட்டும் நினைக்காதீங்க. பிகாஸ் தட் ஸ்ட்ரெஸ் கேன் நாட் பி சப்ரஸ்ட். அந்த டைமில் அது இல்லாத மாதிரி தெரியுமே தவிர, நீங்கள் டைவர்ட் பண்ணனால அது ஒழிஞ்சிருச்சு, அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது உள்ளே அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும், அதாவது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா?